அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாள் நான் பள்ளியிலே பாடம் எடுத்துக் கொண்டிருந்தேன். திடீரென்று கல்வி அதிகாரி உள்ளே நுழைந்தார். கல்வி அதிகாரி என்னிடத்திலே கேட்டார், நீங்கள் என்ன பாடம் எடுக்கிறீர்கள் என்று. தமிழ் பாடம் என்று சொன்னேன். தமிழிலே என்ன எடுக்கிறீர்கள் என்று கேட்டார். ஐயா, திருக்குறள் எடுக்கிறேன் என்று. என்ன திருக்குறள் சொல்லும் என்று கேட்டார். நான் சொன்னேன், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்று நான் சொன்னேன். விளக்கம் தாருங்கள் என்றார். ஒரு காரியம் தெய்வத்தால் ஆகாது என்றால் கூட நீ முயற்சி செய்தால் அதிலே வெற்றி பெறுவாய் என்பது இதன் பொருள் என்று சொன்னேன். உடனே அந்த கல்வி அதிகாரி என்னிடத்திலே கேட்டார், தெய்வத்தால் ஆகாது ஒன்றுமில்லை என்றல்லவா இருக்கிறது, தெய்வத்தால் முடியாது ஒன்று இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள் என்று சொன்னார். உடனே சொன்னேன், ஒரு ஊரிலே 2 விவசாயிகள் இருந்தார்கள். தன்னுடைய தோட்டத்திலே ஒருவன் கடலை போட்டிருக்கிறான், அதற்கு மழை தேவை. இன்னொருவனுக்கு அவன் எடுத்த கடலையை காயை போட்டிருந்தான், அவனுக்கு மழை தேவையில்லை. 2 பேருமே கோயிலுக்கு சென்று வேண்டுகிறார்கள். ஒருவன் வேண்டுகிறான், ஐயா எங்களுக்கு இன்றைக்கு மழை வேண்டும், இல்லை என்றால் எங்களுடைய கடலை முளைக்காது என்று சொல்லுகிறான். இன்னொருவன் காய போட்டிருக்கிறான் தெருவிலே கடலையை. அவன் கேட்கிறான், இறைவா இன்றைக்கு மழை பெய்யக்கூடாது, இன்றைக்கு மழை பெய்தால் என்ன ஆகும், என் கடலை காயாமல் போய்விடும், எனக்கு நஷ்டம் ஏற்படும் என்று சொல்கிறார். இறைவன் நினைத்து பார்க்கிறார், மழையை கொடுப்பதா அல்லது மழையை நிறுத்துவதா? இப்போது பாருங்கள் ஐயா, இறைவனுக்கே பிரச்சனை வந்து விட்டது, இறைவனால் கூட ஒன்றும் முடியாமல் போயிருக்கிறது என்று நான் சொன்னேன். அருமை அருமை என்று பாராட்டினார். அது சரி, தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொன்னீரே, அதற்கு முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொன்னீரே, அதற்கு ஒரு விளக்கம் கூடும் என்று சொன்னார். மழை வந்தது, இந்த கடலையை காய் போட்டிருந்தான் அல்லவா, அவன் எண்ணி பார்க்கிறான், ஆகா மழை வருகிறது, என்ன செய்வதென்று அந்த கடலையை அள்ளி கொண்டு போய் தன்னுடைய வீட்டிற்குள்ளே போட்டுவிட்டு மின்சார விளக்குகளை அவன் எரிய விடுகிறான். அந்த மின்சார விளக்குகளிலே அந்த கடலை காய்ந்து விடுகிறது. பாருங்கள், அவன் இறைவனால் ஆகாது என்றால் கூட தன்னுடைய முயற்சியினால் அந்த கடலையை காய வெட்டுகிறான் என்று சொன்னால் இதுதான் அந்த குறள். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். கடவுளால் ஆகாது என்றால் கூட நீ முயற்சி செய்தால் அதிலே வெற்றி பெறுவாய் என்பதுதான் இந்த குறளின் உள்ளடக்கம் என்று நான் சொன்னேன். அவர் அருமை அருமை, இப்படித்தான் பாடம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னை பாராட்டி சென்றார். அனைவருக்கும் நன்றி.